ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இந்த காலை டிவோஷனில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். அவரே போதுமானவராயிருக்கிறார். நிறைவானவர் வருகிற பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரேயர் முழுதும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Thank you Lord. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எல்லா துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆமென். God bless you. நாம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வரை. பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஊமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் பிரான்சிஸ் ராமதாஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த நியூ கிரேஸ் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால், இது வெற்றியினால், கர்த்தர் நம்மை உயர்த்துகிற நாள். ஹல்லேலூயா. பிரைஸ் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு சொல்வோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை,
அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். Thank you Lord. Thank you Holy Spirit. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா. Thank you Lord. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். இந்த நாளில் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது இது கர்த்தருடைய சித்தமில்லாதபடிக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கேட்க முடியாது. ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையோடு கூட இந்த வீடியோவை இந்த வார்த்தையை கேட்டுட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. தள்ளப்பட்ட ஒரு கல் கட்டிடத்தையே தாங்கக்கூடிய தலைக்கல்லாக மாறுகிறது. பிரதானமான ஒரு கல்லாய் மாறுகிறது. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம். நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். நீங்க வந்தா எங்க வாழ்க்கையில எல்லாம் இழப்பு என்று ஒருவேளை உங்களை இருதயம் காயப்படும்படியாக அவர்கள் பேசலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க இருதயமே நான் ஆகாதவன் ஆகாதவள் என்று சொல்லி, நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி
இந்த உலகத்திற்கு நான் தேவைப்படாதவள், இந்த உலகத்திற்கு நான் தேவை இல்லாதவன் என்று சொல்லி ஒருவேளை உங்க இருதயத்துக்குள்ள உங்களுடைய சிந்தனை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் இந்த வீடியோவை, இந்த வார்த்தையை பார்க்குறீங்க, கேட்குறீங்க இல்லைங்களா? இது தேவன் என்ன உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார், அதிகாரியாக வைக்க போகிறார். இது சாதாரணமான வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இது அவருடைய சித்தமில்லாதபடிக்கு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒதுக்கப்பட்டவனாய், ஒடுக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய், வேண்டாதவனாய் அவன் காணப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களால் அடிமையாக எகிப்திற்கு அனுப்பப்பட்டான். பாருங்க பிரியமானவர்களே, வேண்டாம் வாழ்க்கைக்கு. ஒருவேளை உங்க மனைவி உங்களை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடலாம். உங்க கணவன் உங்களை பார்த்து உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு கசக்கிறது, நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிடலாம். உடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து எனக்கு நீங்க வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி விட்டிருக்கலாம். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தனிமையான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்து, நான் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய கணவனை என்னை வெறுத்து விட்டான், என்னுடைய மனைவியை என்னை வெறுத்து விட்டாள், என்னுடைய உறவு, நெருக்கமான என்னுடைய உறவு, பாசமான உறவு, நேசமான உறவு என்னை வெறுத்து விட்டது, தள்ளிவிடப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வருத்தத்தோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், கேட்டுட்டு இருக்கலாம். யோசேப்போட வாழ்க்கையில் இப்படிதான் நடந்தது. ஆனால் பிற்பாடு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் யோசேப்பை தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் யோசேப்பை புறக்கணித்தாங்களோ, யாரெல்லாம் இவன் வேண்டாம் நமக்கு என்று சொல்லி அவனை நொறுக்கினார்களோ, இருதயத்தை காயப்படுத்தி அவனை விற்று போட்டார்களோ, அவர்களே யோசேப்பினிடத்தில் பணிந்து, யோசேப்பு தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும், யோசேப்பினால மட்டும்தான் நாம் உயர முடியும், யோசேப்பு தான் என் வாழ்க்கையே என்று சொல்லி வருகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது உண்மையானால், உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ, நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்களையும் கர்த்தர் தலைக்கல்லாக மாற்றுகிற ஒரு காலத்தை கொடுப்பதும் நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க சகோதரிகள் எல்லாம் உங்களை வெறுத்து விட்டார்களா? உடைய பெற்றோர்கள் உங்களை ஒதுக்கி விட்டார்களா? உடைய சகோதரர்கள் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்களா? நீங்க தேவையில்லை எனக்கு வாழ்க்கைக்கு என்று சொல்லி நினைக்கிறாங்களா? கர்த்தர் ஒரு நாளை உண்டு பண்ண போறார். தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க தான் அவங்களுக்கு மூளைக்கல்லாக, தலைக்கல்லாக, பிரதானமான கல்லாக மாறப்போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? ஏன் நான் ஒரு ரிஜெக்ஷன் ஸ்டோனாக இருக்கிறேன்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படி நீங்க உங்க மனசுல கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீங்க வேண்டான்னு புறக்கணிக்கப்பட்டீங்கன்னா தான், நீங்க மூளைக்கல்லாக, அதாவது தள்ளப்படுகிற கல்லாக நீங்கள் இருந்தா தான் நீங்க மூளைக்கல்லாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. கட்டிடத்தையே அதுதான் தாங்குகிறது, ஒரு பிரதானமான கல்லாக மாறுகிறது, மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் அந்த தலைக்கல், நீங்க தான் அந்த தலைக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூளைக்கல் நீங்க தான். அல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஒரு காலத்தில் அந்த நாட்கள்ல ஆண்டவர் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆஹோ ஓஹோ என்று அவரை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, நீங்க எனக்கு தேவையில்லை, உன் உறவு தேவையில்லை, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவரையே தள்ளிவிட்டார்கள். அப்படிப்பட்ட உலகம்தான் இது. ஆண்டவரிடத்தில் வாங்கி தின்ன அந்த வாயினாலேயே பேசினார்கள், ஏசினார்கள். ஆண்டவரத்தை வாங்கி தின்ன அந்த கரங்களினாலேயே அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், காயப்படுத்தினார்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்கிட்டிருந்து எல்லாம் பறிச்சுட்டாங்க, எங்கிட்டயே வாங்கி சாப்பிட்டு எனக்கு எதிராகவே பேசுறாங்களே, நான் என்ன இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நீங்க நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் தலைக்கல்லாய் மாற போறீங்கல்ல. இப்போ நீங்க தான் தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசித்தவர்கள் எல்லாம், இதை ரிசீவ் பண்ணவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாருனால நடக்கும் தெரியுமா? மார்க் 12:11 சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தரால் நடக்க போகுதுங்க. மனுஷரால் ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு என்ன தெரியுமா? புறக்கணிப்பு. ஆனா கர்த்தரால் ஒரு காரியம் நடக்க போகுது என்ன தெரியுமா? ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன் சொல்லுங்க. உங்க கோணலானவைகளெல்லாம் கர்த்தர் நேராக மாற்ற போகிறார். ஆமேன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கரடு முரடான காரியங்களை எல்லாம் கர்த்தர் சமமாக மாற்ற போகிறார். ஆமேன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க தாழ்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா, தாழ்வுபடுத்தி கொண்டே இருக்கிறார்களா, உங்களை கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம். உங்களை தள்ளப்படுறாங்களா, நீங்க தள்ளி வைக்கிறாங்களா, நீங்க தள்ளப்பட்ட கல்ல போல இருக்கிறீங்கன்னா, அப்பனா நீங்க தான் பிரதான கல்லா மாற போறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முக்கியமான பாத்திரம். இவனா எதுக்கு? ஒருவேளை நம்மளை யோசிக்க கூட இல்லையா, சில நேரங்கள்ல என்னை மறந்துட்டாங்களே நினைக்கலாம், இவனெல்லாம் எதுக்குன்னு தள்ளி விட்டு இருக்கலாம். ஆனா எழுதி வச்சுக்குங்க, கர்த்தர் உங்களை இவர் தான் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, இவரை தான் நம்ம கூப்பிட போறோம், இவர்கிட்ட தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? கர்த்தர் உங்களை பார்த்தா கேட்கிறாரு, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கலையா? வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்களே, இப்படி கேள்விகளோடு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்களே. அதுதான் கர்த்தர் சொல்றார். இதை நீங்க வாசிக்கலையா? இன்றைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட. ஆகாதென்று தள்ளின உங்களை கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதை அநேகருடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறது. இவன் புறக்கணிக்கப்பட்டவன், இவனால் ஒன்றும் நடக்காது, இவனால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒதுக்கி விடப்பட்டவனாய் இவன் இருந்தானே, எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தான் என்று எல்லாரும் பார்த்து, எந்த வாய் உன்னை ஒதுக்குச்சோ அதே வாய் நீ வந்தாதான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குள்ள உருவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க தான் கட்டடத்தையே தாங்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் உங்க வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, அநேகருக்கு வாழ்வு கொடுக்க போறீங்க. எனக்கு வாழ்க்கையே இல்லையே, என் வாழ்க்கையில் நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேங்க நீங்க சொல்றீங்க இல்லையா, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்வை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நம்பி அநேகர் இருக்க போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டதல்ல, கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வரப்போகிறதல்ல, அது வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பவே நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, இப்பவே நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்பொழுதே நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி இதை அப்படியே நம்ம விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது இப்பத்திலிருந்தே உங்களுக்கு உங்களுடைய உயர்வு, உங்களுடைய முன்னேற்றத்தின் காரியங்கள் எல்லாம்
இப்பொழுதே உங்களுக்கு உருவாயிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மீண்டுமாங்க அந்த வசனத்தை படிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். அல்லேலூயா. ஆமேன். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். இவெல்லாம் எங்கே ராஜாவும் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்க, புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீது அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். இவெல்லாம் எங்கே யுத்தம் பண்ண போகிறான் அப்படின்னு தாவீதை ஒதுக்குனாங்க. சின்ன பையன்னாங்க. உங்களை பார்த்து அப்படி சொல்கிறாங்களா? அவங்ககிட்ட எந்த பணமும் இல்லை, காசு இல்லை. இவனெல்லாம் எங்கடா வாழ்க்கையில் மேலே வரப்போகிறேன், இவனெல்லாம் எங்கே உயர போகிறேன், இவனெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் உங்களுக்குள்ள வருதா? இவனைத்தான் கர்த்தர், தாவீதைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே போல உங்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தான் எனக்கு தேவை, இவர் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு வந்த தெய்வம் எங்களுக்கு நல்வாழ்வை அளிப்பதற்காக ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இனிமேல் நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் தான் ஆண்டவரே தலைக்கல்லாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மூளைக்கு நாங்கள் தலைக்கல்லாய் இருக்கிறோம், கட்டிடத்தை தாங்கக்கூடிய ஆண்டவரே கல்லாய் நாங்கள் தான் இருக்கிறோம், பிரதானமான காரியமாய் பிரதானமான மனிதர்களாய் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கர்த்தர் முன்னேற்றத்தை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை உயர்த்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கீழாகாமல் மேலாகும்படி, வாளாகாமல் தலையாகும்படி கர்த்தர் உயர்த்தி திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க. ஒருவனும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.